மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை, குரு பகவானுக்குரிய நாள். இன்றைக்கி நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போய் குரு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு, சிவன் கோவிலில் இருக்கிற அந்த குருபாவ தட்சிணாமூர்த்தியாக இருக்கிற அவருக்கு மஞ்சள் கொண்ட கடலை மாலை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. காலையிலேயே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது அவரோட காயத்ரி மந்திரம், அதே மாதிரி எனக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க செய்வீங்க. இன்றைக்கு அதே மாதிரி அடுத்த நம்ம ஆடி பண்டிகையெல்லாம் முடிஞ்சது, கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு அடுத்தது நாம் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பண்டிகை தீபாவளி தான். சனிக்கிழமை பிரதோஷம் வருது. இன்னைக்கு நாம் ஆதிசேஷனுடைய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் சகஸ்ய சீராய வித்மகே விஷ்ணு தல்லபாய தீமகி தன்னோ நாக பிரஜோதயாத். அடுத்து கருடனோட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாத். சரபேஸ்வரனோட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் சாலுவே சாய வித்மகே பச்சி ராஜாய தீமகி தன்னோ சரப பிரஜோதயா. நம்ம பிரம்மாவனோட இது பண்ணுவோம். ஓம் வேதாத்மனகாய வித்மகி ஹ்ரண்யகர்பாய தேமிகி தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். ஓம் வேதாத்மனகாய வித்மகி ஹ்ரண்யகர்பாய தேமிகி தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவனோட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் பைரவாய வித்மகே ஹாதமகாய தீமகி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ பிரஜோதயாத். ஓம் பைரவாய வித்மகே பிரம்மம் ஹதமகாய தீமகி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷாய பைரவ பிரஜோதயாத். இந்த மாதிரி நம்ம எந்த இது வேணாலும் உங்களுக்கு பிடித்த நாமங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் படிச்சுக்குவாங்க. நாம் நவகிரகங்களுக்குரிய தானியங்கள் தானியங்கள் கோதுமை, சந்திரன் நெல் இல்லைன்னா அரிசி, செவ்வாய்க்கு துவரை, புதனுக்கு பச்சைப்பயிறு, குருக்கு வெள்ளை அதாவது மஞ்சை கொண்டை கடலை, சுக்கிரனுக்கு மொச்சை, சனிக்கு எள்ளு, ராகுக்கு உளுந்து, கேதுக்கு கொள்ளு. அதனால் இதை நாம் இது பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம். 29/8/2024 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி 13ஆம் நாள். ஏகாதசி திதி காலையில் 4:38. அதற்கு பிறகு ஏஎம் திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம், விநாயகப் பெருமான் உற்சவம் ஆரம்பம், மூஷிக வாகனத்தில் பவனி, ராகு காலம் 1 to 3, குளிகன் 9 to 10, யமகண்டம் 6 to 7:30. மருத்துவ குறிப்பு: உணவிற்கு உறவாகி உடலுக்கு மருந்தாகும் வெங்காயம் மூளையை வளர்க்கும். காய்கறிகளில் முதலிடம் வைப்பது நெல்லிக்கனியாம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10 to 10:15 to 11:45. திதி ஏகாதசி திதி. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 to 1:30, இரவு 8:30 to 7:30. ராசி பலன்: மேஷம் இனிப்பு,
இனிப்பு, ரிஷபம் வரவு, மிதுனம் ஆர்வம், கடகம் சாந்தம், சிம்மம் செலவு, கன்னி பாசம், துலாம் உறுதி, விருச்சிகம் உதவி, தனுசு கீர்த்தி, மகரம் சலனம், கும்பம் லாபம், மீனம் கவனம். நம்ம வந்து சனிக்கிழமை வந்து பிரதோஷம் வருது, சிவபுராணம் படிங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். அதனால் இன்னைக்கு நம்ம வந்து லக்ஷ்மி நாராயணன் அருள் பெற மகாலட்சுமி மூல மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமக. ஓம் மகாதேவீஷ வித்மகே விஷ்ணு பத்னிஷ திமி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். நேற்றெல்லாம் மருதமலை கோயிலுக்கு போனோம். இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன். சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 நல்லது. ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டம் இதை தினமும் படிப்பவர்களுக்கு கஷ்டங்கள் மறையும், வெற்றிகள் விரைவில் ஓடிவரும். சுந்தரகாண்டம் எனும் பெயர் சொல்லுவர் சுகம் தரும் சொர்க்கம் என்றே கருத்தினில் சொல்லுவர். இது வந்து கொஞ்சம் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. இதை சொல்கிறதுக்கு ஒரு 2 இது பார்க்கலாம். சுந்தரகாண்டம் எனும் பெயர் சொல்லுவார் சுகம் தரும் சொர்க்கம் என்றே கருத்தினிலே கொள்வார், கண்டேன் சீதையே என்று காகுந்தனிடம் சொன்ன கருணை மிகு ராமபக்தன் ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார். ராமபாணம் போலவே ராஷரர் மனை நோக்கி ராஜகம்பீரத்தோடு ராமதூதனும் விரைந்தே சென்றார். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானவர்களும் அன்புடன் விடை கொடுத்து வழியெழுப்பினாரே. வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் எல்லாம் கூடி நின்று பூமாறி பொழிந்தனரே. இப்படி வந்து இது ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பொழிந்தனரே. மைனாக பருவதம் மாருதியை உபசரிக்க மாருதியை மைனாகத்தை திருப்தி செய்து சிரசியை வெற்றி கொண்டே சிம்ஹியை வதம் செய்த சந்தோஷமாக சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தார். இடும்பாக பேசிய இலங்கையின் தேவதையை இலக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கவர்கின்றான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடிய அசோகவனத்தில் கண்டார். வந்து ராமர் அந்த அனுமன் கண்டார். அங்கே அவர் வந்து என்ன ஒரு இதில் அவர் இருந்தாருங்கிறத சொல்கிறதே அந்த சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்கள். அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். அதே மாதிரி இது நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்திற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். எப்பொழுதும் ஒரு இறைநாமம் வீட்டில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ